بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகையுடைய ரக்காத்துகளின் எண்ணிக்கை தொடர்பாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். குறைந்தது இரவு நேரத்தில் ஒரு ரக்காத் வித்ர் அல்லது 2 ரக்காத் இரவு தொழுகை, 1 ரக்காத் வித்ர் என்று ஆரம்பித்து அதிகபட்சம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத் வித்ரோடு சேர்த்து 8+3 என்று 11 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். சில சமயம் 13 ரக்காத் தொழுததாகவும் ஆதாரங்கள் உண்டு என்று நாம் சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட நபர் 11 ரக்காத்தை தாண்டி தொழலாமா என்று சொன்னால் தொழலாம். அதே பள்ளிவாசலில் ரமதான் மாதத்திலே தராவி என்கிற பெயரில் அந்த இரவு தொழுகையை ஜமாத்தாக நடத்தும் பொழுது அங்கு 11 ரக்காத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். 11 ரக்காத்தை விட அதிகமாக ஏதோ ஒரு எண்ணிக்கை, அது 15ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 23ஆக இருக்கலாம், 25ஆக கூட இருக்கலாம், 11ஐ தவிர எந்த எண்ணிக்கையையும் கடைபிடிக்க கூடாது என்று நாம் சொன்னோம். காரணம் என்ன அன்பானவர்களே? தனிப்பட்ட நபர் அவர் 20 தொழட்டும், 30 தொழட்டும், அதையும் மாத்தி மாத்தி அவர் தொழுது கொள்ள வேண்டும் எண்ணிக்கையை. ஆனால் ரமதான் மாதத்திலே ஒரு பள்ளிவாசலில் அந்த இரவு தொழுகையை தராவி என்கிற பெயரில் ஜமாத்தாக நடத்தும் பொழுது இந்த 11 ரக்காத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு எண்ணிக்கையை கடைபிடித்து தொழ வைத்தால் பொதுமக்களுடைய பார்வையில் என்னாகிவிடும்? அவர்கள் கடைபிடித்து தொழக்கூடிய அந்த எண்ணிக்கை, அந்த 15 ரக்காத் என்று வைத்துக் கொள்ளும் உதாரணத்திற்கு 15 ரக்காத்தை கடைபிடித்து தொழுகிறார்கள் என்று சொன்னால் இந்த 15 ரக்காத்து தான் சுன்னத் என்பதாக மக்கள் எண்ணுவார்கள், நினைத்துக் கொள்வார்கள். 11 ரக்காத்து தான் ரசூல் அவர்கள் மேக்சிமம் அதிகபட்சம் தொழுதது என்பது அவர்களுக்கு தெரியாமலே போய்விடும். நபிகள் நாயகம் காட்டித்தராத ஒரு எண்ணிக்கையை சுன்னத்தாக நினைத்து நபிகள் நாயகம் தொழுத அந்த எண்ணிக்கை 11 ரக்காத் என்கிற எண்ணிக்கையை இது தவறு மாதிரி நினைக்க தொடங்கி விடுவார்கள். அதை தான் இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம். 23 ரக்காத் 20 ரக்காத் இரவு தொழுகை, 3 ரக்காத் வித்தர் என்று 23 ரக்காத் தராவி தொழுகை, வித்தர் தொழுகை தொழ வைக்கிறார்கள். சரி, இப்படி தொழ வைப்பதற்கு அடிப்படை ஏதாவது உண்டா என்று கேட்டால், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத் இரவு தொழுகை, 3 ரக்காத் வித்தர் தொழுகையை தொழ வைக்கும்படி சொன்னார் என்பதாக ஆதாரத்தை முன்வைப்பார்கள். அன்பானவர்களே, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தராவி தொழுகைக்காக நியமிக்கப்பட்ட இமாம் 20 ரக்காத் இரவு தொழுகையை தொழ வைத்தார் அல்லது மக்கள் தொழுதார்கள் என்பதாக செய்தி வருகிறது. ஆனால் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவி தொழுகைக்கு இமாமாக நியமித்த உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 11 ரக்காத் இரவு தொழுகை, வித்தர் தொழுகையை மக்களுக்கு நீங்கள் நடத்துங்கள் என்று கட்டளையிட்டார் என்கிற ஒரு செய்தி உண்டு. மீண்டும் சொல்கிறேன், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக 2 விதமான செய்திகள் வருகிறது. ஒரு செய்தி என்ன? உமர் பின் ஹத்தாப் உபை பின் கஅபுக்கு 11 ரக்காத் மக்களுக்கு நீங்கள் தொழ வையுங்கள் என்று கட்டளையிட்டார் என்கிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, மக்கள் உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சியில் 20 ரக்காத் இரவு தொழுகை தொழுதார்கள் என்று வரக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, இந்த செய்திகளை குறித்து ஹதீஸ் துறை வல்லுநரான இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலுடைய ஆசிரியர் ஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 2 செய்திகளிலே 11 ரக்காத் என்கிற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. மேலும் அந்த 11 ரக்காத் என்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்சம் 11 ரக்காத் தொழுதார்கள் என்கிற அந்த செய்தியோடு ஒத்துப்போகக்கூடிய அறிவிப்பது. எனவே
அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பார்த்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தி. அதே போல அந்த செய்தியில் 11 ரகாத் என்கிற அந்த எண்ணிக்கை நபிகள் நாயகம் அவர்களுடைய சுன்னத்தோடு ஒத்துப்போகிறது. எனவே இதுதான் ஆதாரப்பூர்வமான நாம் ஏற்க வேண்டிய செய்தியாகும். சரி, அதற்கு நேர்மாறாக 20 ரகாத் என்று வரக்கூடிய செய்தியை குறித்து ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறார், அதில் உமர் பின் கத்தாப் கட்டளையிட்டார் என்கிற வார்த்தை அங்கு இல்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்கிற வார்த்தை இல்லை. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் 20 ரகாத் பள்ளியில் தொழுதார்கள் என்று இருக்கிறது. சரி, இரண்டாவது என்ன, அந்த 20 ரகாத் என்கிற அந்த எண்ணிக்கை 11 ரகாத் என்கிற அந்த செய்தியோடு உமர் பின் கத்தாப் கட்டளையிட்டார் என்று வருகிறது. 11 ரகாத் தொலை வைக்கும்படி கட்டளையிட்டார், அந்த செய்தியோடு முரண்படுகிறது. 20 ரகாத்தா அல்லது 11 ரகாத்தா, இப்படி பார்க்கும்போது முரண்படுகிறது. அப்படி இருக்க முரண்பாடு வரும் பொழுது அதில் சிறந்த அறிவிப்பை நாம் எடுத்தாக வேண்டும். எனவே இந்த இரண்டில் 11 ரகாத் என்கிற செய்தி தான் சிறந்தது, அந்த 20 ரகாத் என்கிற அந்த செய்தியை காட்டிலும். அது மட்டுமல்லாமல் 20 ரகாத் என்கிற அந்த செய்தி ரசூலுடைய சுன்னாவோடு முரண்படவும் செய்கிறது, உமர் பின் கத்தாபுடைய கட்டளையோடும் முரண்படுகிறது. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட முரண்பாடுகள் உள்ள அந்த செய்தி பலவீனமான செய்தியாகவே கருதப்படும் என்பதாக சொல்லிவிட்டு ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், சரி, உமர் பின் கத்தாப் 20 ரகாத் தொலை வைக்கும்படி சொன்னார் என்று வைத்துக் கொண்டாலும் உமர் பின் கத்தாப் கட்டளை இட்டது என்பது ஹதீஸா? அதாவது குர்ஆன் ஹதீஸ் என்று நாம் சொல்லுவோமே, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்களில் உமர் பின் கத்தாப் தொலை வைக்கும்படி சொன்னார் என்பது அந்த அந்த ஹதீஸ் என்கிற ஆதாரத்துக்கு வருமா என்று கேட்டால் வராது. அது சஹாபியுடைய செயல், சஹாபி, ஒரு தனிப்பட்ட சஹாபியுடைய கட்டளை. எனவே ரசூலுடைய கட்டளையோடு ஒரு சஹாபியுடைய கட்டளை முரண்பட்டால் அப்படி பார்த்தாலும் ரசூலுடைய ஹதீஸை தான் எடுக்க வேண்டும். சரி, உமர் பின் கத்தாப் அவர்களுடைய அந்த செயலை அவர்கள் கட்டளையிட்டார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சரி அப்படி அவர் சொன்னார் என்று வைத்துக் கொண்டாலும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சரி இரவு தொழுகை 11 ரகாத்தை தாண்டி தொழலாம் என்பதாக அவர்கள் புரிந்திருப்பார். ஜமாத்தாக கூட என்ன செய்யலாம், 11 ரகாத்தை விட அதிகமாக தொழ வைக்கலாம் என்று அவர் புரிந்து கொண்டிருப்பார் ஹதீஸை வைத்து. அப்படி இருக்க அன்பானவர்களே, அது அவர்களுடைய புரிதல் என்று சொல்லி அதை நாம் விட்டுவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விதத்திலே அதுவும் சரி என்று எடுத்துக்கொண்டாலும், உமர் பின் கத்தாப் அவர்கள் அப்படி புரிந்து கொண்டதும் சரி என்று எடுத்துக்கொண்டாலும் அதை விட 11 ரகாத் தொழுவதுதானே சிறந்ததாக இருக்க வேண்டும் மக்களுடைய பார்வையில். உமர் பின் கத்தாப் செய்தது 20 ரகாத், அதுவும் தப்பில்லை என்று எடுத்துக்கொண்டாலும் ஓகே, தப்பில்லை. ஆனால் ரசூல் தொழுதது 11 ரகாத், அதுதான் சிறந்தது என்றுதான் இருக்க வேண்டும். அது ரசூலுடைய செயல், இது உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம். எனவே இதை விட ரசூல் தொழுதுதான் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். எனவே மாணவர்களே, இப்போது பாருங்கள் நிலவரத்தை. மக்கள் 20 11 ரகாத்தா என்று சண்டையிடுகிறார்கள். இதில் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உமர் பின் கத்தாப் ஆட்சி காலத்தில் 20 ரகாத் தொழுதார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து 20 ரகாத் தொழக்கூடிய மக்கள் 11 ரகாத் தொழக்கூடிய மக்களை நீங்கள் செய்வது தவறு என்று சொல்வது, இதுதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, நீங்கள் 20 ரகாத் தொழுவதை ஆகுமானது என்று கருதுகிறீர்கள் என்று சொன்னால் தொழுதுட்டு போகலாம். ஆனால் 11 ரகாத்தை தப்பு என்று சொல்வதற்கு என்ன அதிகாரம்? அதுதான் ஹதீஸில் வந்த எண்ணிக்கையாச்சு. இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 20 ரகாத் என்பதற்கு உமர் பின் கத்தாவுடைய ஆட்சியில் நடந்த ஒரு செயல் தான் ஆதாரம். சரி, அதை ஆதாரமாக வைத்து தொழலாம், நஃபில் தானே என்று நீங்கள் சொன்னாலும் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய புரிதல் அப்படி. ஆனால் 11 ரகாத் தொழுவது எப்படி தவறு என்று சொல்லலாம்? அதுதான் தெளிவான ஹதீஸில் வந்த விஷயமாச்சு. அதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது. ஹதீஸ் 20 ரகாத்துக்கு தான் ஹதீஸில் ஆதாரமே கிடையாது. எனவே உமர் பின் கத்தாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த விஷயத்தை குறித்து ஷேக் அல்பானி சொல்கிறார், அது பலவீனமான செய்தியாக தான் சொல்ல வேண்டும் என்று. அப்படி சர்ச்சையுள்ள ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படி இருக்க 11 ரகாத்தை தவறு என்று சொல்வது, நவுதுபில்லாஹ், சுன்னத்தான ஒரு விஷயத்தை பிதஅத் மாதிரி பார்ப்பது, சுன்னத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இதுதான் சுன்னா, இதுதான் ஹதீஸில் வந்திருக்கிறது என்று ஹதீஸ் என்று மொட்டையாக சொல்வது, அது சஹாபியுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம். அதை எப்படி மொட்டையாக ஹதீஸ் என்று சொல்லலாம்? ஹதீஸ் என்று சொன்னால் மக்களுடைய கவனத்தில் என்ன வரும்? ரசூல் செய்தார்கள், ரசூல் தொழுதார்கள் என்றுதானே வரும். அப்படி ரசூல் அவர்கள் தொழவே இல்லை 11 ரகாத்தை தாண்டி அல்லது 13 தாண்டி. இப்படி 11 ரகாத்தை பிதஅத் மாதிரி பார்ப்பது, 11 ரகாத் தொழுவதை தவறு என்று சித்தரிப்பது, 20 ரகாத்து தான் சுன்னா என்று சித்தரிப்பது, ஹதீஸ்ல தான் வந்திருக்கிறது என்று சொல்வது, இது என்னது? சரியானதை தவறானதை மிக்ஸ் செய்து
மக்களை குழப்பத்தில் போடக்கூடிய ஒரு செயல். எனவே இன்று மக்கள் 20 ரக்காத்தை தான் சுன்னத் என்று நினைக்கிறார்கள், 11 ரக்காத்தை பிதஅத் நினைக்கிறார்கள். நவுதுபில்லா. 20 ரக்காத்தும் தொழலாம், 11 ரக்காத் ரசூல் தொழுதார்கள், அது அஃசல் தான். 20 ரக்காத்தும் தொழலாம் என்கிற அடிப்படையில் நாம் தொழுகிறோம் என்று சொன்னாலும் அந்த விஷயம் ஏதோ அந்த இஷ்யூ ஒரு லேசான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் இது பிரச்சனை என்ன? 11 பிதஅத், 11 ரக்காத் தொழுவது தவறு என்று சொல்வதுதான் என்னது? அவர்களுடைய முட்டாள்தனத்தை சுட்டி காட்டுகிறது. இப்படிதான் சொல்ல வேண்டும் ரசூலுடைய ஹதீஸில் வந்த விஷயத்தை பிதஅத் என்று காணக்கூடியவர்களை குறித்து. எனவே அன்பானவர்களை இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் 11 ரக்காத் அதிகபட்சம் தொழுதிருக்கிறார். எனவே 11 ரக்காத்தை தான் பள்ளிவாசல்களில் கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் மக்கள் குழம்பி போகக்கூடாது, எது சுன்னத் எது பிதஅத் என்று. எனவே 11 ரக்காத்தை கடைபிடிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் 11 ரக்காத்தை விட தாண்டி ஒருவர் தொழலாம். சரி, 20 ரக்காத் என்று எடுத்துக்கொண்டால் உமர் பின் கத்தாப் ஆட்சி காலத்தில் அவ்வாறு தொழுததாக ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தியும் பலவீனமானதா அல்லது ஆதாரப்பூர்வமானதா என்கிற சர்ச்சை உண்டு. சரி, அதை ஆதாரப்பூர்வமான செய்தி என்று எடுத்துக்கொண்டாலும் அதிகபட்சம் என்ன சொல்லலாம்? அந்த செய்தி வைத்து 20 ரக்காத்தும் தொழலாம் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர 20 ரக்காத்து தான் தொழ வேண்டும், 11 ரக்காத் தொழுவது தவறு என்றெல்லாம் சொல்வது மடத்தனமாகும், மார்க்க கல்வி இல்லாதவர்களுடைய பேச்சாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சரியான புரிதலை வழங்குவானாக. மார்க்க சட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் விதமாக அந்த வணக்க வழிபாடுகளை சிறப்பாக செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.